வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம் 8 தொகை நூல்களுள் ஒன்றான புறநானூறு என்ற புறநூலிலிருந்து 10வது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடல் ஊன்பொதி பசுங்குடையார் என்ற புலவரால் பாடப்பட்டது. யார் மீது புலவர் இந்த பாடலை பாடியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, சோழ மன்னன் நெய்தலங்கானல் இளஞ்சேட் சென்னியை பற்றி பாடியிருக்கிறார். இந்த பாடல் பாடான் திணையை சார்ந்த பாடல். அதாவது ஒருவருடைய புகழ், வலிமை, கொடை, அருள் ஆகியவற்றை சிறப்பித்து பாடுவதை பாடான் திணை என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் இந்த பாடல் பாடான் திணையை சார்ந்தது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த பாடல் இயன்மொழி துறையை சார்ந்தது அப்படிங்கிறாங்க. அதாவது ஒருவருடைய இயல்பை சொல்லுதல், அவங்களுடைய முன்னோர் செய்தியை அவங்க மேலே ஏற்றி கூறுதல், அப்படிப்பட்ட இயல்பை சொல்கிறதுனால இந்த பாடல் இயன்மொழி துறையை சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பூவை நிலையம்னு சொல்கிறாங்க. அதாவது திருமாலினுடைய நிறமுத்த அந்த திருமாலினுடைய நிறம் மாதிரி இருக்கக்கூடிய காயாம்பூவை புகழ்ந்து கூறுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் அரசர்களை பற்றி குறிப்பிடும்போது அந்த திருமாலை வைத்து சொல்லுவார்கள். ஏன்னா அந்த திருமாலை பார்த்தீங்கன்னா அரசனுக்கு நிகராக வைத்து சொல்லுவார்கள். அரசர்களை திருமாலாக சொல்லக்கூடிய ஒரு மரபு அன்றைய காலகட்டத்தில் இருந்திருக்கு. இப்போ பாடலுக்குள்ளே போகலாம். இந்த பாடல் எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தா, வழிபடுவோரை வல்லறிதீயே வல்லறிதீயே பிறர் பழி கூறுவோர் மொழி தேரலையே நீ மெய் கண்ட தீமை காணின் ஒப்பனாடி அத்தக ஒருத்தி என்பதாக தொடங்கி மொத்தம் 13 அடிகளில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. இந்த பாடல் பாருங்க. இந்த மன்னன் எப்படிப்பட்ட சிறப்புடையவன் அப்படின்னு அந்த ஊன்பொதி பசுங்குடையார் அப்படிங்கிற புலவர் பாடுகிறார்னு பாருங்களேன். வழிபடுவோரை வல்லறிதீயே, அதாவது உன்னை யாரெல்லாம் பணிந்து வழிபாடு செய்கிறார்களோ, யாரெல்லாம் உன்னுடைய காலில் விழுந்து வணங்குகிறார்களோ அவர்களை வல்லறிதியே, விரைவாக, வல் அரிதி, வல்னா விரைவு என்ற அர்த்தம். நீ விரைவாக என்ன பண்ணுவ, அவங்க யாருன்னு நீ தெரிஞ்சுக்குவ. யாரெல்லாம் உன்னை வழிபாடு செய்கிறார்கள், யாரெல்லாம் உன் காலில் விழுகிறாங்க, உன்னை வணங்குறாங்க அப்படிங்கிறத நீ விரைவிலேயே அறிந்து கொள்வாய். அதைத்தான் அந்த முதலடி குறிப்பிடுது. வழிபடுவோரை வல்லறிதியே. அடுத்து என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். பிறர் பழி கூறுவோர் மொழி தேரலையே. அதே மாதிரி பிறரை பழித்து சொல்லுவாங்க இல்லையா, பிறர் பழித்து சொல்லக்கூடியதை நீ என்ன பண்ண மாட்ட, ஏற்றுக்கொள்ள மாட்டாய். அதற்கப்புறம் நீ மெய் கண்ட தீமை காணின் ஒப்பனாடி அத்தக ஒருத்தி. நீ மெய்யாக குற்றத்தை உண்மைன்னு கண்டுபிடிச்சிட்டீன்னா அதற்கு தகுந்த மாதிரி அவர்களை ஒருப்பாய், தண்டிப்பாய். அப்படிப்பட்ட சிறப்புடையவன். அடி பொருந்தி முந்தை நிற்பின் தண்டமும் தனிதி. யாராவது உன்னுடைய அடி பணிந்து, உன்னுடைய அடினா திருவடி, உன்னுடைய கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்கன்னா நீ முன்பை விட நீ என்ன பண்ணுவ, அருளுடையவனாக மாறி தண்டமும் தனிதி, அவங்களுக்கு நீ கொடுத்துருப்பி இல்லையா தண்டனை, அந்த தண்டனையும் நீ குறைத்து விடுவாய். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தவன் அப்படின்னு சொல்லி புலவர் குறிப்பிடுகிறார். அதாவது முதல்ல என்ன சொல்றார் அப்படின்னா, முதலடியில் யாரெல்லாம் உன்னை வழிபாடு செய்கிறாங்க அப்படிங்கிறத நீ விரைவாக தெரிந்து கொள்வாய். காலதாமதம் அப்படிங்கிறது இல்லை. யாரெல்லாம் உன்னை பணிவார்கள் அப்படிங்கிற உனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி பிறரை பழித்து சொல்லக்கூடியவற்றை நீ என்ன பண்ண மாட்ட, எப்போவுமே ஏற்றுக்கொள்ள மாட்டாய். அதே மாதிரி குற்றத்தை உண்மையாக கண்டால் அதை ஆராய்ந்து பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி நீ தண்டனை கொடுப்பாய். அதே நேரம் உன்னுடைய அடி தாழ்ந்து உன்னுடைய காலில் விழுந்து பணிஞ்சு நின்னா முன்னை விட அவங்களுக்கு கருணை காட்டி கொடுத்த தண்டனையை கூட நீ குறைத்து விடுவாய் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் நீ பண்டையின் பெரிதே அமிழ்தட்டு ஆனா கமல் குய் அடிசில் வருணர்க்கு வரையா வசையில் வாழ்க்கை மகளிர் மலைத்தல் அல்லது மல்லர் மலைத்தல் போகிய சிலைத்தார் மார்ப. அடுத்து சொல்கிறாரு, நீ இந்த சிறந்த உணவை ஆக்கி தர்றாங்க இல்லையா விருந்தினர்களுக்கு, வீட்டுக்கு வர்ற விருந்தினர்களுக்கு நல்ல முறையில் அந்த உணவு சமைத்து பரிமாறுவது நம்முடைய முன்னோர் வழக்கம். அப்படி அந்த அளவின்றி படைக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா மகளிர். யாராவது வீட்டுக்கு விருந்தினர் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அளவு, இவ்வளவுதான் அளவுன்னு இல்லாமல் அப்படியே அள்ளி அள்ளி போடுவாங்க. அப்படிப்பட்ட அந்த மகளிர் அவங்க கூட ஊடல் போர் வேணால் நடக்கும். அந்த மாதிரி சும்மா கோவிச்சுக்குவாங்க. அவங்க கூட ஊடல்னால் சண்டை வரும் இல்லையா, அந்த கணவன் மனைவிக்குள்ளே அந்த பிடித்தமான அந்த பெண்களோடு இருக்கும்போது சில சண்டைகள் வரலாமே தவிர அந்த சிறந்த உணவை ஆக்கி வரக்கூடிய அந்த விருந்தினர்களுக்கு அளவில்லாமல் படைக்கக்கூடிய அந்த
புகழ்வாய்ந்த மகளிரோட அந்த ஊடல் போர் நடக்கும். அந்த கணவன் மனைவி அந்த பிடித்தவர்களோட வரக்கூடிய சண்டை வருமோ தவிர அன்றி போர், அந்த போருக்காக அந்த பகைவர்கிட்ட உனக்கும் சண்டை வராது அப்படி சொல்கிறாங்க. அந்த மகளிர் ஊடல் போர் செய்தலன்றி பகைவேந்தர் போர் ஒளிந்த, பகைவேந்தர் உங்கள்கிட்ட போர் செய்ய மாட்டாங்க. அப்படி போர் ஒளிந்த வானவில் போலும் மாலை இணைந்த மார்பினை உடையவனே. அப்படி அந்த 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 அரசன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த இளஞ்சேட் சென்னி கழுத்தில் மாலை போட்டிருக்கிறார். அந்த மாலை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்கன்னா, வானவில் போல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து சொல்கிறாங்க பாருங்களேன், செய்திரங்காவினை சேன் விளங்கும் புகழ் நெய்தலம் காணல் நெடியோய் எய்த வந்தனம் யாம் ஏத்துகம் பலவே. அதுக்கப்புறம் நம்ம முதல்ல தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னு யாரும் வருத மாட்டாங்களாம். அதாவது தவறாக பண்ணிட்டு பின்னர் வருந்துதல் இல்லாத நீண்ட புகழ் வாய்ந்த சேட்சென்னியை முதல்ல நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு வருந்தக்கூடிய நிலையில் நீ கிடையாது. நீ நீண்ட புகழ் வாய்ந்தவன். நாங்கள் உன்னை தேடி வந்திருக்கோம், உன்னை அடுத்து நாங்கள் வந்திருக்கோம், நாங்கள் உங்களை வாழ்த்துறோம் அப்படின்னு பல புலவர்கள் சேர்ந்து சொல்வது போல இந்த பாடலை புலவர் ஊன்பொதி பசுங்குடையார் பாடியிருக்கிறார் சோழன் நெய்தலங்கானல் இளஞ்சேட் சென்னி மீது. பாருங்க, பாடலினுடைய பொருளை மறுபடியும் சொல்கிறேன். மன்னனே, இளஞ்சேட் சென்னியே, நீ பணிந்து வழிபடுவோரை விரைவில் அறிவாய். அதே நேரத்தில் பிறரை பழித்து சொல்லக்கூடியதை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாய். குற்றத்தை உண்மையாக கண்டால் நீ என்ன செய்வ? ஆராய்ந்து அதற்கு தகுந்த தண்டனை கொடுப்பாய். அதே நேரத்தில் உன்னுடைய காலில் பணிந்து நின்றால் நீ முன்னை விட கருணையுடையவனாக மாறிவிடுவாய். கொடுத்த தண்டனையும் குறைத்து விடுவாய். அதே நேரம் உனக்கு யாரிடத்துல மட்டும் பகை இருக்கும் தெரியுமா? அந்த ஒரு ஊடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகளிர்கிட்ட மட்டும் அந்த சிறந்த உணவை ஆக்கி வரக்கூடிய விருந்தினர்களுக்கு அளவில்லாமல் படைக்கக்கூடிய புகழ் வாய்ந்த அந்த மகளிர்களோட மட்டும்தான் உனக்கு ஊடல் போர் நடக்குமே தவிர பகைவேந்தர்களோட உனக்கு போர் நடக்கிறதே கிடையாது. அதே மாதிரி மிகச்சிறந்த மாலை அணிந்திருக்கிறாய். அந்த மாலை பார்ப்பதற்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறாருன்னா புலவர், அந்த வானவில் போலும் இருக்கிறது. அப்படிப்பட்ட மாலை அணிந்த மார்பினை உடையவனே, தவறாக செய்துவிட்டு பின்னர் வருந்தல் இல்லாத நீண்ட புகழ் வாய்ந்த சேட் சென்னியே, உன்னை அடுத்து வந்தோம், வாழ்த்துகின்றோம், உன்னை தேடி வந்திருக்கின்றோம், உன்னை நாங்கள் எல்லாருமே வாழ்த்துகிறோம் அப்படின்னு சொல்லி புலவர் வாழ்த்துறார். பாடலை மட்டும் பாருங்க. வழிபடுவோரை வல் அரிதியே, பிறர் பழி கூறுவோர் மொழி தேரலையே, நீ மெய் கண்ட தீமை காணின் ஒப்ப நாடி அத்தக உறுத்தி வந்து அடி பொருந்தி முந்தை நிற்பின் தண்டமும் தனிதி. நீ பண்டையின் பெரிதே அமிழ்தட்டு ஆனா கமல்குய் அடிசில் வருணர்க்கு வரையா வசையில் வாழ்க்கை மகளிர் மலைத்தல் அல்லது மல்லர் மலைத்தல் போகிய சிலைத்தார் மார்ப செய்தியரங்காவினை சேன் விளங்கும் புகழ் நெய்தலங்கானல் நெடியோய் எய்த வந்தனம் யாம் ஏத்துகம் பலவே என்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.